தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்கள் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ரொம்ப முக்கியமான டைம் இப்போ பாராளுமன்றத்தில். ஏன்னா மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுது. வங்காளத்தில் என்ன நடக்குது, பஞ்சாப்ல என்ன நடக்குது, ஒவ்வொரு கட்சியும் உடைச்சி எப்படியாவது ஒரு மெஜாரிட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் தொகுதி மாற்ற மசோதாவும் திணிச்சு மாநிலங்களின் உரிமையை பறிக்கணும் அப்படின்னு மோடி அரசு பிளான் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம தீவிரமாக தடுக்கணும் பாராளுமன்றத்தில். அதுக்கு தேவையானது பாராளுமன்றத்தில் ஒரு குரல், துணிச்சலான குரல், புரிதலோட ஒரு குரல் ஓங்க வேண்டும் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த குரலாக நான் இருப்பேன் என்று நான் வாக்களிக்கிறேன். ரொம்ப தெளிவா இருக்கும். மேகதாது இது நாங்க எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு அது தமிழர்களின் உரிமைகளை அது நிச்சயமாக எந்த ஆட்சி இருந்தாலும் கர்நாடகத்தில் நாங்க தமிழக மக்களுக்கு சார்பில் தான் நாங்க நிற்போம். அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எங்களுக்குள்ள. நன்றி.